ஸோ ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட டேட்டா செட்டை யூஸ் பண்ணி பவர் பிஐ டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ மொபைல் நடந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் பார்ட்ஸ் க்ளீனிங், பிறகு அதை நல்வல் யூஸர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணது. ஸோ இப்போ நாங்கள் யூஸ் பண்ண போகிறது பவர் பிஐ டேஷ்போர்ட். ஸோ பவர் பிஐ டேஷ்போர்ட் மூவ் பண்ணுற முன்னாடி ஸோ பவர் பிஐ டேஷ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆக்சுவலி ரெண்டு டைப் இருக்குது டேஷ்போர்டில். ஸோ அது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பவர் பிஐ யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி டேப்லூ மாரி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இல்லாட்டி வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி செய்ய முடியும். ஸோ அன்றைக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறது பவர் பிஐ. ஸோ பவர் பிஐ டேஷ்போர்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட மைக்ரோசாஃப்ட் இதுக்குள்ளார போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ பவர் பிஐ நீங்கள் உங்களுடைய மெயிலை சைன் பண்ணி செஞ்சீங்கன்னா ஈஸியாக டெவலப் பண்ண முடியும். ஸோ இது டெவலப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி நம்மளோட டேஷ்போர்டில் வந்து இந்த இமேஜஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்படி ஒரு சார்ட்ஸ் மற்ற கிராஃப்லாம் காட்டும். ஸோ நார்மலாக இந்த டேஷ்போர்ட் வந்து எங்கிட்ட யூஸ் பண்ணோம்னா நம்மளோட கிளைண்ட்டுக்கு வந்து டேட்டாஸை வந்து ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட கிளைண்ட் வந்து ஒரு ஐடி நாலேஜ் இல்லாத போது ஸோ இந்த டேஷ்போர்ட் மூலமாக நம்மளோட டேட்டாஸ் எப்படி இதாக இருக்குன்னு பார்க்கும்போது அவங்க உள்ளாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் கிராஃப்ஸோ மற்றது கேபிஐ வேல்யூஸ் யூஸ் பண்ணி செய்வோம். ஸோ இதான் டேஷ்போர்ட் இதுதான். ஸோ இந்த டேஷ்போர்ட் வந்து நீங்கள் தான் க்ரியேட் பண்ண முடியும். இல்லாட்டி டெம்ப்ளேட்ஸும் இருக்குது. ஸோ சில டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சில டெம்ப்ளேட்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். பட் ஃப்ரீயாக ஒரு டெம்ப்ளேட்ஸுக்கு வந்து அவ்வளவு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவு நீங்களாம் செய்கிறது ஈஸி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டேஷ்போர்ட் வந்து ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும். ஸோ நான் உங்களுக்கு பவர் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ அது ஏற்கனவே ஒரு செஞ்ச ப்ரொஜெக்ட் உண்டு. ஸோ டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து பவர் நீங்கள் ஓப்பன் பண்ண அப்புறம் இதில் போய் பிளாங்க் ரிப்போர்ட்னு கொடுத்து நீங்கள் உங்களோட டேஷ்போர்ட் இதுலையும் க்ரியேட் பண்ண முடியும். மீன்ஸ் டிசைன் வந்து செஞ்சு க்ரியேட் பண்ணுறது. பட் அது வந்து என்ன விஷயம்னா அந்த பாக்ஸஸ் வந்து நீங்கள் போடும்போது இதாகும்போது அது உங்களுக்கு ஒழுங்காக போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டிசைன் வந்து இதில் செய்கிறது சில பேர் கஷ்டமாக இருக்கும். ஸோ இட்ஸ் அப் டு பீப்புள் லைக் அது ஒருத்தருக்கு வித்தியாசப்படும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது மற்றது. ஸோ நீங்கள் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே ஆட் பண்ண முடியும். மற்றது இன்சர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஷேப்ஸ் செஞ்சுருக்கு. ஸோ உங்களுக்கு ஷேப்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் இதுலேயும் செய்ய முடியும். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியாக செஞ்சு போகிறதுக்கு ஈஸியானவே சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்து கேன்வான்னு சொல்லி. ஸோ இந்த கேன்வா இதுக்கு போனீங்கன்னா ஸோ ஆக்சுவலி இது டிரெக்டாக சைட்டுக்குள்ளே போகும். ஸோ நீங்கள் கூகுளில் கேன்வான்னு கொடுத்து நீங்கள் அதில் சைன்இன் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஈஸியாக உங்களை இது செய்ய முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த டிசைனிங் பார்ட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒழுங்குபடுத்தலான் இருக்கேன். ஒரு கேன்வாவில் ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்லாம் ஒழுங்குபடுத்தலான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து டிசைனிங் எடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஆக்சுவலி எழுதுறது உங்களுக்கு கிளியர் இல்லாமல் இருக்கலாம், பட் பெருசாக எடுத்துக்குவாங்க. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிசைன் பண்ணுற முன்னாடி ஒரு சில விஷயம் பார்க்குறதுக்கு இந்த உங்களோட டேட்டா செட்டில் பார்க்கணும். முதல்ல என்னென்ன இருக்குது, என்ன மாதிரி கனெக்ஷன் அந்த மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறம் இதுலேருந்து என்னென்ன வேல்யூஸ் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமன்றதை நீங்கள் பார்க்கணும். ஸோ எப்பவுமே டிஸ்பிளே பண்ணும்போது கிளைண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்த டிஸ்பிளே பண்ணிங்கன்னா சரி. ஸோ கிளைண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருந்தால் சரி. ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ டெம்ப்ளேட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ பவர் பிஐன்னு எடுக்கும்போது உங்களுக்கு இமேஜஸ் தெரியுது இப்படி ஒரு கலரில் இருக்குது. ஸோ அந்த கலர் நார்மலாக எப்படி சூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்குங்க இன்ஃபைஸ் கம்பெனி உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு ஃபேமஸான கம்பெனி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேக்ரவுண்டே பாருங்கள் நார்மலாக ப்ளூ ரிலேட்டடான தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் செய்யும்போது ஸோ ப்ளூவாக நியர் டு ப்ளூ லைக் ப்ளூவுக்கு கிட்ட செய்கிறது தான் நல்லது. லைக் ஏன்னா இவங்க லோகோலேருந்து எல்லாமே பொதுவாக பார்த்தீங்கன்னா ப்ளூ ரிலேட்டடானது தான் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக செய்கிறது வந்து ஈஸி. ஸோ எப்பவுமே கலர் வந்து செய்யும்போது கிளைண்ட்டுக்கு அது ஓகே இல்லைன்றதுல முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா அதுதான் அட்ராக்ட் பண்ணணும். ஸோ
நம்ம சொல்கிற விஷயத்தை தாண்டி அவங்களுக்கு அட்ராக்ட் பண்ண முடியுன்றதையும் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் செய்ய போகிறீங்கன்றதுல டிசைட் பண்ணிப்பேன். நீங்கள் பாபிஐயில் செய்யலாம், டெப்லோவில் செய்யலாம், இல்லாட்டி வேறு டெம்ப்ளேட் இவ்வளோ எடுத்தோம் அப்படின்னு செய்யலாம். ஸோ உங்களை பே பண்ணக்கூடிய வசதி இருந்தால் பே பண்ணி நல்ல டெம்ப்ளேட்ஸும் இருக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது பே பண்ணி செய்கிறது நல்லது தான். பட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது எடுக்கணும். ஸோ நீங்களாக செய்கிறதுல வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போட வேண்டி வரும். பட் அது உங்களோட இது ஃபியூச்சருக்கு நல்ல ப்ராக்டிஸ்க்கு நல்லது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ கலர் விஷயத்தில் கொஞ்சம் இதாக இருங்க. ஸோ கலர் தீம் அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் இருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணுற மாதிரி செய்கிறது நல்லா. மீன்ஸ் ப்ரோட்டோடைப் பண்ணுறது ஒரு நீங்கள் இப்போ நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது முன்னாடி இங்கே நீங்கள் வரைஞ்சி உங்களோட டேட்டா செட் என்ன காட்ட போகிறீங்கன்னு ஒரு பேப்பர்லையோ இல்லாட்டி இங்கே இந்த ஸ்லைட்ஸ் மாதிரி வந்து க்ரியேட் பண்ண அதில் வரைஞ்சி கூட நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஸோ இப்போ நீங்கள் இது ஒரு பேஜ் வந்து வரைஞ்சிட்டு இதில் என்னென்ன சார்ட்ஸ் வேணுன்றதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டு இது வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் கலீக்ஸோடையும் டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லாட்டி கிளைண்ட்ஸோடையும் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஓகே இல்லைன்னு இப்போ அவங்களுக்கு அது ஓகே இல்லாட்டி நீங்கள் இதை மாற்ற முடியும். இப்போ நீங்கள் டிசைன் பண்ணி முடிச்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாற்றும்போது அது வந்து உங்களுக்கு கஷ்டமாக போகும். ஸோ ப்ரோட்டோடைப்ன்றது நார்மலாகவே எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே இருக்கும். ஸோ அந்த விஷயத்துலையும் கன்சிடர் பண்ணிங்கன்னா சரி. ஸோ இவ்வளோ தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினது. ஸோ ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ண மாதிரி. ஸோ இப்போ ஒரு ப்ரோட்டோடைப் வந்து க்ரியேட் பண்ணுறோன்னா முதல்ல எங்களோட டேட்டா செட்டை வச்சுக்கிட்டு என்னென்ன க்ரியேட் பண்ணலான்றது நாங்கள் ஐடியா வச்சுருக்கணும். ஆக்சுவலி நாங்கள் இந்த டேட்டா அனலிஸ் ப்ராசஸ்லேயே சில வேல்யூஸ் மற்றும் சில கேபிஐஸ்லாம் எடுத்திருக்கோம். ஸோ இது மெயினாக முக்கியமாக நம்ம டேஷ்போர்ட்லையும் காட்ட முடியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட பேஜஸை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா செட் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்க ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ஒரு ஐட்டமுக்கு எவ்வளோ செலவழிக்கிறாங்கன்றது தான் எங்கள் விஷயம். அது 2024, 25, 26 ஸோ 23, 24, 25 அது 3 வருஷத்தில் எப்படி செலவழிக்கிறாங்க. லைக் கார்டு யூஸ் பண்ணுறாங்களா, என்ன கார்டு யூஸ் பண்ணுறாங்க, மற்ற ஸ்டோரில் வாங்குறாங்க, இல்லாட்டி மொபைல் ஆப்பில் அந்த மாதிரி மற்ற ஒவ்வொரு பொருளோட விலையும் தெரிய வருது, அண்ட் கேட்டகரியும் தெரிய வருது, மற்ற என்ன ஐட்டம்ன்றது தெரிய வருது, எவ்வளோ பொருள் வாங்குறாங்கன்றது தெரிய வருது. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன டிஸ்பிளே பண்ணலாம்னா மெயினாக இந்த பொருட்களில் என்ன மாற்றம் நடக்குதுன்றது ஒரு டேஷ்போர்டில் ஒரு பேஜாக காட்டலாம். மற்ற கிளைண்ட்டுகள் எப்படி அவங்க டைம் மாறுபடுறாங்கன்றதையும் காட்டலாம். ஸோ கேபிஐஸ் வந்து ஒரு பேஜில் நீங்கள் மெயினாக எடுத்துக்கிட்டீங்கன்னா மீன்ஸ் கீ இண்டிகேட்டர், அந்த கீ வேல்யூஸை வந்து நீங்கள் ஒரு பேஜில் மெயின் பேஜில் நீங்கள் ஒரு இதாக காட்ட முடியும். மீன்ஸ் டோட்டல் ஸ்பெண்ட் அந்த இதில் நீங்கள் காட்ட முடியும். ஸோ இப்போ ஒரு ப்ரோட்டோடைப் பாருங்க. ஸோ நான் பேசிக்காக என்ன செய்வேன்னா டேஷ்போர்ட் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லோகோ இல்லை லோகோனா ஒரு இமேஜ் வந்து இதில் ஆட் பண்ணலாம். மீன்ஸ் கஸ்டமர் ஸ்பெண்டுக்கு என்ன இதுன்னு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட்டே காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு பேங்கிங் இது. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு லோகோ மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேங்க் டேஷ்போர்ட்னு. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். ஸோ நார்மலாகவே நான் இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் தான் யூஸ் பண்ணுறது. சம்டைம்ஸ் மாறுபடும், டேட்டா செட் வைக்கிற மாதிரி மாறுபடும். நார்மலாக இந்த டேட்டா செட் இந்த டெம்ப்ளேட்டே தான் நான் வச்சுக்கொள்கிறது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி செய்வோம். ஸோ நம்ம வந்து இதில் நீங்கள் ஒரு இமேஜ் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு ரஃப் ஸ்கெட்ச் மாதிரி வரும். ஸோ இதுதான் எங்களோட ஹோம் பேஜ்னு வைப்போம். ஸோ இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ இந்த இமேஜில் இந்த நம்மளோட ஸ்பெண்டிங் பேட்டர்ன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் நீங்கள் கூகுள்லேயும் தேடலாம், இந்த சைட்லேயும் தேடி எடுக்க முடியும். ஸோ அந்த இமேஜை காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா சரி. அண்ட் என்னென்ன பேஜஸ் நான் க்ரியேட் பண்ணோம்னா ஸோ டிசைட் பண்ண மாதிரி ஐட்டமுக்கும் கேட்டகரிக்கும் சேர்த்து ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதில் இது ரிலேட்டடான இது வர்ற மாதிரி. ஸோ இந்த பேஜில் என்னோட பேஜில் வந்து கஸ்டமர்கிட்ட பிஹேவியர் என்ன மாதிரி இருக்குன்றத டிஸ்பிளே பண்ணுவோம். அண்டு ஸோ இதுக்கப்புறம் இதில் என்ன Q&Aன்னு ஒரு பேஜ். ஸோ அவங்க கொஷின் அண்ட் ஆன்சர் இருக்குன்னு அந்த பேஜ் வந்து போடும். இதில் ஒன்றா ஒரு சின்ன பாக்ஸ் போட்டுட்டு வேணா இதில் வேணா வருஷத்தை போடும், இயரை போடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3வது 23, 24, 25
அண்ட் வேறு என்ன ஆட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் தான் நம்ம எங்களோட கீ பாயிண்ட்ஸை போட போகிறோம். அதில் ஃபில்டர் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் போட முடியும். ஸோ நம்ம பேமெண்ட் மெத்தட் போடலாம், இல்லாட்டி வந்து லொக்கேஷன் போடலாம். நான் வந்து லொக்கேஷன் ஆட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு லொக்கேஷனுக்கு அது என்ன மாதிரி வேல்யூஸ் மாறுதுன்றதை கிளைண்ட் பார்ப்பாங்க. ஸோ லொக்கேஷனை போடுவோம். ஸோ ஒரு லொக்கேஷனுக்கு எப்படி மாறும். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரஃப் ஸ்கெட்ச் தானே. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் இதாக தேவை. பட் நீங்கள் அது கேளும்போது உங்களோட டீம் ஆகுகள் தெரிஞ்ச ஓகே. ஸோ நீங்கள் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஓகே. ஸோ இதில் ஒரு 4-5 கேபிஐஸ் நீங்கள் என்னென்ன எடுக்கணுமோ அதை போட்டிங்கன்னா ஓகே. ஸோ நாம் நார்மலாக பார்த்த மாதிரி டோட்டல் ஸ்பெண்ட் இதில் போடலாம். ஸோ டோட்டல் ஸ்பெண்ட் மற்றது ஸோ இதெல்லாம் ஒரு மெயின் வேல்யூஸ் நம்ம பிஸ்னஸுக்கு. ஸோ டோட்டல் ஸ்பெண்ட் பண்ணுறது, எவ்வளோ டிரான்சாக்ஷன் இருந்துச்சு, டோட்டல் டிரான்சாக்ஷன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று இது போட முடியும், டோட்டல் குவான்டிட்டி சோல்ட். ஸோ எத்தனை பொருட்கள் விற்கப்பட்டுச்சுன்றதை சொல்ல முடியும். ஸோ டோட்டல் குவான்டிட்டி சோல்ட். ஸோ இப்போ நீங்கள் இது எப்படி எத்தனை புக்ஸ் போடுறீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ராப்பராக டிசைன் பண்ணும்போது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வேறு என்ன பண்ணலான்றதும் நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி நாங்கள் இதுலையும் செஞ்சுருக்கோம் தானே. ஸோ இதுலையும் பார்க்கலாம். யூனிக் கஸ்டமர்னு ஒன்று செஞ்சோம், அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ அதையும் போடுவோம், யூனிக் கஸ்டமர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலி இந்த புக்ஸ் எல்லாம் போடும்போது ஒழுங்காக போடுங்க. இது ரஃப் ஸ்கெட்ச்னால ஓகே. பட் ஆக்சுவலி ரஃப் ஸ்கெட்ச்லையுமே நீங்கள் அது ஒழுங்காக வரையணும். இல்லாட்டி அது ஒழுங்காக போச்சுன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். ஸோ ஆவரேஜ் வேல்யூஸ் போடலாம். ஆவரேஜ் டிரான்சாக்ஷன் வேல்யூ, இதில் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் பர் யூனிட்னு போடலாம். ஸோ ஒரு பொருளோட ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு சும்மா ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹோம் பேஜ். ஸோ இது நம்மளோட ஹோம் பேஜ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் வரைப்புறம் இதில் வந்து கேட்டகரி ஐட்டம்ஸ் ரிலேட்டடானது. ஸோ இதை வந்து நீங்கள் யோசிச்சு தான் பண்ணணும். ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சில ஃபில்டர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி செய்ய முடியும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்ன ஈஸியான வேலை என்னென்னா, இதில் என்ன பேஜில் நாங்கள் நிற்கிறோம்ன்றதை காட்டுற மாதிரி செய்வது ஈஸி. ஸோ இதில் பட்டன்ஸ் நிறைய ஆட் பண்ண முடியும். இதில் ஹோம் இருக்குது, மற்ற இதில் கேட்டகரி இருக்குது. இதுதான் கேட்டகரி அண்ட் ஐட்டம் பேஜ். அதுக்கப்புறம் வேறு வந்து கஸ்டமர் பிஹேவியர் பேஜ். ஸோ இதுக்கப்புறம் இது Q&A பேஜ். ஸோ இதில் இப்போ இந்த பேஜ் இருக்கும்போது இந்த பட்டன் அமைத்தின மாதிரி நீங்கள் கலரில் ஒரு ஷேட் பண்ணாமல் ஓகே. ஸோ இதுலேயும் இதே மாதிரி இதில் ஒரு சைடில் இந்த டிரான்சாக்ஷன் இதில் போட்டு வைப்போம். ஸோ இதில் ஃபில்டர் பண்ணுற மாதிரி வைப்போம். ஸோ அவங்க 2023 செலக்ட் பண்ணும்போது இது சேஞ்சஸ் அது மாதிரி அப்படி காட்டுற ஈஸியாக இருக்கும். ஸோ டிரான்சாக்ஷன் இயர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளோட டேட்டாவை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சு காட்டுற மாதிரி செஞ்சனாலும், ஸோ அதே மாதிரி இதில் சார்ட்ஸ் இல்லாட்டி எதுவும் கீ பாயிண்ட்ஸ் இருந்தால் அதையும் போட முடியும். ஸோ நான் யூஸ் என்னென்னா இதில் ஒரு பாக்ஸ் போட்டுட்டா நான் பேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஸோ இதில் ஒரு பாக்ஸை போட்டுட்டு நம்ம இதுக்குள்ளே ஃபில்டர் கிளைண்ட்ஸு ஃபில்டர் பண்ணி ஈஸியாக காட்ட முடியும் காட்டலான்னு. ஸோ இதில் கேட்டகரியை ஃபில்டர் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் கேட்டகரி வந்து இதில் ஒரு ட்ராப் டவுன் வரும். ஏன்னா நிறைய ட்ராப் டவுன் போடுறோன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் நிறைய இருக்குது. ஸோ அது நான் அது டிஸ்பிளே பண்ண போனால் அது பெரிய இடத்த காட்டும். ஸோ அது ட்ராப் டவுன் மாதிரி போட்டுரும். இங்கே ஐட்டமை போடுவோம். ஸோ இதுவும் ட்ராப் டவுனில் தான் வரும். ஏன்னா சேம் ஐட்டம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லொக்கேஷன் போடலாம். ஸோ இந்த ஐட்டம் எந்தெந்த லொக்கேஷனுக்கு போச்சுன்றது அந்த மாதிரி லொக்கேஷன் போடும். ஸோ லொக்கேஷன் போட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ் எத்தனை நாங்கள் சொன்ன மாதிரி நம்ம இப்போ காட்டுற டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட சார்ட்ஸ் நிறைய வகை இருக்குது. ஸோ நம்ம பேசிக் சார்ட்ஸ் வந்து இந்த கோலம் சார்ட், பை சார்ட், லைன் சார்ட், மற்ற பார் சார்ட், மற்ற ஏரியா, மற்ற கோலம், லைன் அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து ஒரு 2-3 சார்ட்ஸை வச்சு காட்டி அவங்க டிஸ்பிளே பண்ணணும். அப்போ தான் அந்த கிளைண்ட் இருக்கும். ஸோ இங்கே எல்லா சார்ட்ஸையும் நம்மளால் காட்ட முடியும். நம்ம காட்டுற சார்ட்ஸ் வந்து
கிளைண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ நம்ம வந்து இந்த கேட்டகரியை ஃபோக்கஸ் பண்ணோம்னா இந்த கேட்டகரி வந்து இந்த டோட்டல் ஸ்பெண்டால் காட்ட முடியும். ஸோ இப்போ ஒவ்வொரு கேட்டகரியும் எவ்வளோ போச்சுன்றது, ஸோ டோட்டல் ஸ்பெண்ட் பை கேட்டகரின்னு ஒன்று போட்டுட்டு அது போட்டோம்னா இந்த இதில் சார்ட் வர மாதிரி செஞ்சு ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஸோ டோட்டல் ஸ்பெண்ட் போது எப்படியுமே YHல தான் டோட்டல் ஸ்பெண்ட் வரப்போகுது, மீன்ஸ் வேல்யூஸ். ஸோ எக்ஸாக்டில் பார்த்தீங்கன்னா எப்படியுமே இது வரும், இது கேட்டகரி. ஸோ கேட்டகரி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த இந்த சார்ட் வந்து எப்படியுமே பெருசாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு பெரிய சைஸ் நீங்கள் வர வச்சுட்டுருந்தீங்கன்னா ஓகே. ஸோ அது வந்து நீங்கள் நீங்கள் திரும்பவே அதை யோசிச்சிங்கன்னா நல்லா. ஸோ உங்களோட டேட்டா டைப்ஸ் அண்ட் சைஸை வச்சு ஓகே இதுக்கு பெருசாக வருமானது, இந்த சார்ட் இருக்கிறதுக்கு பெரிய இடம் தேவை, சின்ன இடம் தேவைன்றதை நீங்கள் டிசைட் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு கொஞ்சம் பெரிய இடம் தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுமாதிரி இதுலேயே ஒரு 2-3 சார்ட்ஸ் என்ன ஆட் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன சார்ட் ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கேட்டகரிக்கு ஒரு என்ன போடலாம்னா அதில் ஒரு பை சார்ட் மாதிரி போட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த டோட்டல் குவான்டிட்டி பை கேட்டகரி. ஸோ ஒரு கேட்டகரிக்கும் இது கூட என்ன கேட்டகரி கூட குவான்டிட்டி வச்சிருக்குன்றதை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இந்த ஈஸி நினைக்கிறேன். ஸோ அதேமாதிரி இதை பார்த்தீங்கன்னா டோட்டல் இதில் ஒரு சார்ட் போட முடியும். ஸோ பார் சார்ட்டும் இல்லாட்டி வந்து என்ன சார்ட் போட முடியும். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஐட்டம் பை இயர். ஸோ ஒரு வருஷம் ஐட்டம் எவ்வளோ ஐட்டம் இருக்குதுன்றது காட்டுற மாதிரி என்ன நல்லா இருக்கும். ஸோ இதில் என்ன இதே சேம் இதுலேயும் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி செஞ்சோம். இப்போ ஐட்டம் செஞ்சோம்னா டோட்டல் ஸ்பெண்ட் பை ஐட்டம்னா ஸோ அடுத்து வாங்காட்டி மன்னிச்சுக்கோங்க. ஸோ நான் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு வழங்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான். ஸோ ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்குது, இது பெரிய கிராஃப் ஆகும். இதில் வந்து டோட்டல் ஸ்பெண்ட் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் காட்டும்போது உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இதில் டாப் 10 மட்டும் எனக்கு தர சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணுறதுக்கு பவர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுவும் செய்ய முடியும். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த இதுக்கு போனீங்கன்னா கஸ்டமர் பிஹேவியர் இருக்குது. ஸோ அதே தான். ஸோ இந்த ரஃப் ஸ்கெட்ச் வரைகிறதுல என்ன பயனுன்னா நீங்கள் இப்போ உங்களோட டிசிஷன் நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டீங்க, ஒரு கிராஃப் இது தேவையில்லை, இதுக்குள்ள வேறு ஆட் பண்ணலான்னா உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிசைன் செஞ்சுட்டு இதாகும்போது அது உங்களுக்கு கஷ்டம் ஆகும். ஸோ ஹோம், ஸோ இது கேட்டகரி, இது கஸ்டமர் பிஹேவியர், ஸோ இது வந்து Q&A. ஸோ இதில் வந்து அதேமாரி அந்த முதல்ல இருந்த இதுமாரி கூட இயர் வரும். அண்டு இங்கே ஒரு ஃபில்டர் மாதிரி போட்டு செய்வோம். ஸோ ஒரு கஸ்டமர் பிஹேவியர் இந்த பேஜ் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி வந்து நாங்கள் ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதில் வந்து ஐட்டத்தை எடுப்போம். ஸோ என்ன ஐட்டம் தேவைன்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் இதுக்கும் எப்படியும் போக வேண்டிய வரும். ஏன்னா எங்களுக்கு 200 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ எங்களால் 200 கஸ்டமரை டிஸ்பிளே பண்ண முடியாது. ஸோ என்ன ஐட்டம் அவங்க எடுக்கிறான்றது மட்டும் இதில் வந்து தேவைப்பட்டால் பேமெண்ட் மெத்தடை நீங்கள் போட முடியும். ஸோ பேமெண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் வாலெட் மட்டும், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மட்டும், கேஷ் அது வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இயரை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு கஸ்டமர் ஐடியை செலக்ட் பண்ணிட்டு ஐட்டமை செலக்ட் பண்ணிட்டு என்ன பேமெண்ட்லன்னு பார்க்கும்போது உங்களால் கிராஃபில் அது ஷோ பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இதில் டோட்டல் ஸ்பெண்ட் பை கஸ்டமர்ன்றது ஒன்று கொடுப்போம். ஸோ அண்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் டோட்டல் ஸ்பெண்ட் வரும் இதில். ஸோ இங்கே கஸ்டமர்ஸ் வருவாங்க. இதில் எல்லா கஸ்டமர்ஸையும் காட்ட முடியாது. ஸோ இதில் டாப் 10ன்றது கொடுப்போம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கஸ்டமர்ஸ் வந்து எந்த பேமெண்ட் மெத்தடுக்கு மெயினாக இதாக்கிட்டான்றதுக்கு ஒரு கிராஃப் வரைய முடியும். டோட்டல் ஸ்பெண்ட் பை
பேமெண்ட் மெத்தட்டுக்கு பேமெண்ட் மெத்தட். ஸோ இதே மாதிரி கிராஃபில் நீங்கள் காட்ட முடியும். மூன்று இது வேறு இல்லாட்டி நீங்கள் விருப்பம்னா பை சார்ட்லையும் காட்ட முடியும். ஸோ நான் நினைக்கிறேன் பை சார்ட்டில் காட்டுறது நல்லா இருக்குது. ஸோ பார்ப்போம். அண்ட் கஸ்டமரோட இன்னொரு விஷயம் கனெக்ட் ஆகிருக்குன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐட்டம் எந்த கஸ்டமர் கூட வாங்கியிருக்கிறன்றதை காட்ட முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பிரெட் எடுத்துக்கிட்டீங்க, ஸோ மில்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா மில்க் வந்து எவர் கூட வாங்கிப்பார், குவான்டிட்டி கூட எடுத்துருக்கான்றதை காட்ட முடியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் குவான்டிட்டி பை கஸ்டமர்ன்றதை கொடுக்கும். அண்டு இதில் இன்னொரு கிராஃபும் ஆட் பண்ண முடியும். ஸோ இது இப்போதைக்கு இது இவ்வளோ இருக்கட்டும். ஸோ அந்த கிராஃப் என்னன்றது நான் பிறகு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நாங்கள் டிசைன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதில் டிசைன் பண்ணதுக்கப்புறம் இது ஒன்ஸ் உங்களோட கிளைண்ட்டுக்கு ஓகே, உங்களுக்கு இதுக்கு ஓகேன்னா நீங்கள் வந்து இதுக்கப்புறம் மூவ் பண்ண முடியும் டிசைனிங் பார்ட்டுக்கு. இந்த ப்ரோட்டோடைப் ஃபெயில் ஆச்சுன்னா நீங்கள் திருப்பி இதை அழிச்சு திருப்பி சேஞ்ச் பண்ணி செய்யணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து டிசைனிங் பார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ ஹோப் எல்லாருக்கும் விளங்கியிருக்கோம் நம்புறேன். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரோட்டோடைப் பார்த்தோம் எங்களோட ஓபிஏக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ டிசைன் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா கேன்வாக்கு போயிட்டு, ஸோ இது அவங்களோட ஹோம் பேஜ் இப்படி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு டெம்ப்ளேட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதில் போய் யூடியூப்னு அடிச்சிங்கன்னா யூடியூப்லாம் இருந்தாலும் ஸோ இந்த இதில் கிரியேட் பிளாங்க் யூடியூப் இதுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஏற்ற சைஸ்க்கு ஏற்ற தான் வந்திருக்குது. ஸோ இதில் தான் நாங்கள் இப்போ எடிட் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்கஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட ஹோம் பேஜ் எப்படி இருக்கணும்னு பார்த்தோன்னா இதில் ஒரு இமேஜ் வர மாதிரி அண்ட் இதில் பட்டன்ஸ் போடுற மாதிரி இதில் ஒரு இயர் ஒரு லொக்கேஷன் அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து படம் ஒன்று எடுக்கணும். ஸோ கூகுள்லேயே நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங் பேட்டர்ன் சொல்லி எடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜஸ்க்கு போயிட்டு உங்களுக்கு எது உங்களோட இதுக்கு ஓகே இருக்குமோ அதை நீங்கள் எடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களால் எடுக்க முடியும். ஸோ இதில் போயிட்டு காப்பி இமேஜ்னு சொல்லிட்டு இங்கே இந்த சைட்டை வந்துட்டு கண்ட்ரோல் வி அனுப்பிங்கன்னா இதில் பேஸ்ட் ஆகும். அண்ட் இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸாக மாற்ற முடியும். ஸோ இது வந்து அப்படி இதில் போடும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போடும் பட்டன்ஸுக்கு. ஸோ அதுக்கு வந்து எலிமெண்ட்ஸ்னு போயிட்டு இந்த ட்ரையாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து இப்படி சைஸ் பார்த்து போட்டிங்கன்னா சரி. இந்த மாதிரி இது பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வர போகிறது கேட்டகரி அண்ட் ஐட்டம் அண்ட் இது வந்து கஸ்டமர் பிஹேவியர்னு வரும். அண்டு இது பார்த்தீங்கன்னா யூஎன்ஏன்னு சொல்லி வரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நீங்கள் கலரும் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இது வந்து நாங்கள் எங்களை இதுபடி பார்த்தீங்கன்னா ப்ளூ எடுக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ப்ளூ எடுக்கணும் அந்த ப்ளூ எடுக்கணும். நான் இந்த ப்ளூ யூஸ் பண்ணோம். நீங்கள் உங்களோட ப்ளூ வந்து நீங்கள் வேறு கலர் ப்ளூ தொட போகிறீங்கன்னா தொடலாம். ஸோ நான் இதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்த ப்ளூ வந்து இந்த கோட் கலர் ப்ளூ இது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ சேம் ஸோ லேட்டஸ்ட் இந்த கலர்ஸையும் நம்மளால் மாற்ற முடியும். ஸோ இதை வந்து ஒயிட்டுக்கு மாற்றணும். அண்ட் சைஸையும் கொஞ்சம் கூட்டுவோம் அண்ட் போல்டு பண்ணுவோம் அண்டு இதை ஒயிட்டுக்கு போடுவோம். ஸோ சேம் கலர் ஒரே தீமில் ஒரே சைஸில் கொடுங்க. அதுதான்
welcome. So bold 17 and color should be white. And இது மாதிரி தான் அடுத்து வந்து இதில் ஸோ இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு சி கண்ட்ரோல் எனக்கு என்ன இப்படி வரும். ஸோ இதில் அப்படியே டிரான்சாக்ஷன் இயர்னு போட்டிங்கன்னா ஓகே. ஸோ இதுதான். ஸோ அதுக்கப்புறம் இந்த வேர்டிங் ஓகே. இந்த வேர்டிங் வந்து கொஞ்சம் மூவ் பண்ண கஷ்டமாக இருக்கும்போது என்ன செய்யணும், ஈஸியான ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்னா இது வரும். ஸோ உங்களோட வேர்டை வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து போட்டுருங்க டிரான்சாக்ஷன் இயர்னு. ஸோ இது வந்து உங்களால் மூவ் பண்ண முடியும். டிரான்சாக்ஷன் இயர் இதில் போடலாம். அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ கண்ட்ரோல் வி ஆகுங்க அதே புக்ஸ் வேணும். ஸோ இதில் வந்து லொக்கேஷன் நீங்கள் போட முடியும். ஸோ இந்த டெக்ஸ்ட் இதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி போட்டு ஸோ இது உங்களுக்கு பார்க்க ஸ்லோவாக தெரியும். பட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் செய்யலாம். ஆக்சுவலாக இதுக்கு ரொம்ப டைம் எடுக்க போயிடும். ஒன்ஸ் ஒரு ப்ரோட்டோடைப் ஓகே ஆகிட்டுன்னா டிசைன் பண்ணுறது டக்குனு செஞ்சிடலாம். ஸோ இது ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இந்த லொக்கேஷன் உங்களுக்கு எத்தனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவு இந்த லெட்டர்ஸ் இதெல்லாம் ஒரு லைன் இந்த மாதிரி போட்டீங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3 பாக்ஸையும் கொஞ்சம் மூவ் பண்ணோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாக்ஸஸ் அடிக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு இப்போ கீ பாயிண்ட்ஸ் வந்து டோட்டல் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த பாக்ஸ் அப்படியே கோட் பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரே சைஸில் தான் வரும் பாக்ஸுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டல் ஸ்பெண்ட்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து டோட்டல் குவான்டிட்டி கவுண்ட்னு வரும். அண்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிக் கஸ்டமர்னு சொல்லுவாங்க. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பாக்ஸ் போடுற இடம் இல்லை. ஸோ நீங்கள் என்ன அட்ஜஸ்ட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் ஏற்கலாம் அவ்வளோ பெரிய இடம் தேவை. ஸோ கொஞ்சம் இடம் போதும். ஸோ அதுக்கிட்ட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா ஓகே. ஸோ யா
அண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஸோ பாக்ஸ் கொஞ்சம் சைஸில் மாற்ற முடியும் இருப்பாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்ய முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டைலில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஸ்டைல்ஸ் அப்படின்னு மாற்றும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா average transaction value minimum. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் பர் யூனிட்னு இருக்கும். ஸோ இது ஒரு பேஜ் செஞ்சுட்டோம். ஸோ இப்போ நம்ம அடுத்த பேஜ் சேர்க்கலாம். ஸோ இதில் பாக்ஸ் எல்லாத்தையும் ஈஸி. ஸோ முதல் டிஸ்கஸ் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேஜ் எப்படி நாங்கள் எடுக்க போகிறோம்னா ஹோம் எதுனாவது ஒரு நேவிகேஷன் பார் மாதிரி இதில் கொடுத்துட்டு ஸோ அந்த டிரான்சாக்ஷன் இயர் போட்டு இதில் சார்ட்ஸ் வேறு மாதிரி சேர்க்கலாம். ஸோ இட்ஸ் ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ஏறத்துக்கும் ஸோ மெட்டா சைஸ் எல்லாம் கூட இல்லாமல் ஒரே சைஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இல்லாட்டி அது அசிங்கமாக தெரியும். அண்டு முடிஞ்சால் இந்த புக்ஸை பெருசாக்குறீங்கன்னா பெருசாக்கலாம், இல்லாட்டி டேபிள் இல்லையா. அண்ட் யா நான் அவ்வளவு டிசைனிங் அவ்வளோ பெரிய இது இல்லை எனக்கு. ஸோ நீங்கள் நல்லா டிசைனிங் செய்வீங்க, நல்லா செஞ்சால் கேட்கும். ஸோ இதில் இப்போ நேவிகேஷன் இது கொடுக்க போகிறோம். ஸோ இதில் இருக்க சேர்த்து போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா கலரை மட்டும் போல் பண்ணோம். ஸோ கலர் வந்து பிளாக். ஸோ இதில் ஹோம் வரும். அண்ட் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா கேட்டகரி அண்ட் ஐட்டம்னு சொல்லி வரும். முடிஞ்சது கொஞ்சம் சின்ன எங்களுக்கு இதில் கொஞ்சம் இடம் தேவைப்படுது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிஹேவியர். கடைசி பார்த்தீங்கன்னா என்னோட கடைசி பார்த்தீங்கன்னா Q&A. ஸோ இது கொஞ்சம் பேஸ் ஆக்கிட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த பாக்ஸ் எடுக்கும். இது என்ன செய்யும்னா லேயர் வந்து சென்ட் பேக்வேர்டு நினைக்கிறீங்கன்னா அந்த வேர்டுக்கு பின்னாடி வந்துடும். அண்ட் இது அப்படியே இதாக்கிட்டீங்கன்னா சரி. ஸோ இந்த பேஜை நான் செலக்ட் பண்ணிட்டோம்னா காட்ட முடியும். ஓகே. ஸோ இப்போ இந்த லெட்டரை கலரை மாற்றி விட்டோன்னா இப்போ வந்து ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த ஸ்பேஸ் எல்லாம் ஒரு ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்க. ஸோ ஓகே யா. ஸோ வந்து இப்போ இது
இன்னொரு பாக்ஸ் போடப்போம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து இருக்குன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் போடும்போது இது ஒழுங்காக தெரியாமையும் போகலாம். இது பட்டன்ஸ் எல்லாமே இதுக்கு ஃபுல் ஃபில் பண்ணி வச்சுருவோம். ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஃபஸ்ட்டு இது கலரை மாற்றும். ஸோ ரீசன் வந்து இப்போ இதில் நீங்கள் இதை ஆட் பண்ணும்போது இந்த ப்ளூ கலருக்கு அது மறைக்கலாம். இப்போ இது என்ன செய்யணும், இந்த ப்ளூ கலரில் இந்த லைன் இதை கொடுப்போம். இதை இப்போ பிளாக் கலர் நிற்கிது, இதை மாற்றும் இந்த கலரை. ஸோ கலரை மாற்ற வைக்கிங்க ப்ளூவை கொடுத்துட்டு ஸோ இந்த ஃபில்அப் இதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ரைட்டில் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ சேம் இதே தான் எல்லாத்துக்கும் நீங்கள் செஞ்சீங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலி நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதை நீங்கள் செஞ்சிடணும். ஸோ கலரை டேட்டா கலர் மாற்றுங்க. அதுக்கப்புறம் இந்த இதை செலக்ட் பண்ணுங்க. தென் இதில் கலரையும் சேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை ஒயிட் ஆகுங்க. ஸோ இது மாதிரி எல்லா புக்ஸுக்கும் நீங்கள் செஞ்சீங்கன்னா சரி. இப்படி ஒன்று செய்யணும். இப்படியே செலக்ட் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து பிளாக்கு கொடுத்துட்டு இதில் இந்த ஸ்டாக் இது வந்து இப்படி கொடுத்துட்டு அண்டு ப்ளூ வந்து நார்மல் வைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒயிட் எனக்கு வந்து ஒயிட் 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 அண்ட் ஒயிட். ஓகே, நாங்கள் இது மாதிரி கலர் மாற்ற மாற்றிட்டோம். ஸோ இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இந்த கலரை மாற்றுங்க. இது வந்து இந்த கலருக்கு கொடுங்க. ஸோ ஓகே, ஸோ இதான். ஸோ இது இந்த சைஸிங் கொஞ்சம் மாற்றும். ஸோ எல்லாம் ஒரே லைனுக்கு வர மாதிரி போட்டிங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இப்போ இதுக்கு அடுத்த பேஜும் செய்வோம். இதை தூக்கிட்டு இதை ஆட் பண்ணிங்கன்னா சரி. இதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா இந்த கேட்டகரி போடுவோம். கேட்டகரி போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஐட்டம் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட இந்த லொக்கேஷன் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை சார்ட்ஸ் போட போகிறோம். ஸோ இது எல்லாம் ட்ராப் டவுன் மாதிரி வரும். ஸோ இதுதான் நாங்கள் எதையும் வைக்கலாம். ஸோ அண்ட் என்னென்ன சொல்ல வந்துட்டேன், நீங்கள் முடிஞ்ச இது இதில் பண்ணுறவங்கள இமேஜஸ் ஆட் பண்ண விரும்பினீங்கன்னா ஆட் பண்ண முடியும். ஸோ நான் ஏற்கனவே ஒரு சாம்பிள் மாதிரி செஞ்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆட் பண்ணிக்கேன். ஸோ இந்த இமேஜஸையும் இதில் ஆட் பண்ணுவோம். கூகுளில் போய் நீங்கள் திருநாள் கிடைக்கும். ஸோ என்ன ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே. கூகுளில் போயிட்டு காப்பி இமேஜ் கொடுத்துட்டு இங்கே கண்ட்ரோல் எனக்கு வேணும் இமேஜ் எப்படி இங்கே வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன சார்ட்ஸ் போட போகிறோம்ன்றதை காய்ச்சிருக்கோம். ஸோ இதில் டோட்டல் ஸ்பெண்ட் பை கேட்டகரி அந்த மாதிரி போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வந்து சார்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பாக்ஸ் கிளிக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்க போகிற சார்ட் வந்து டோட்டல் ஸ்பெண்ட் பை கேட்டகரி அதை ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஸோ ஸோ இதில் ஒரு பார் சார்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். இது ஸோ இது அப்படி கொடுத்துட்டு இதில் ஒரு பாக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். டோட்டல் ஐட்டம் பை இயர்ன்றது. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டல் குவான்டிட்டி பை கிளிக் பண்ணும்போது வந்து செய்யணும். ஸோ இது வந்து டோட்டல் குவான்டிட்டி பை கேட்டகரினால வந்து இது பாக்ஸ் வந்து ஸோ இந்த பாக்ஸை கொஞ்சம் சின்ன ஆக்கலைன்னா ரொம்ப பெருசாக இருக்கு. அந்த அதிகம் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே இது பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பெண்ட் பை ஐட்டம்ல வரும். இதுதான் நம்மளோட செகண்ட் பேஜுக்குரியது. இப்போ இதே பேஜ் நான் காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்தானா தேர்ட் பேஜ் வரும். ஸோ இதை அப்படி காப்பி பண்ணும்போது ஃபுல்லாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ண அப்புறம் எல்லாமே காப்பி ஆகும். ஸோ காப்பி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆட் பேஜ்ன்ற ஆப்ஷன். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இது அப்படியே வரும். ஸோ ஸோ இப்போ இது நம்மளோட தேர்ட் பேஜ். ஸோ இதை இப்போ எடிட் பண்ணலாம். ஸோ இது வந்து கஸ்டமர் பிஹேவியர். ஸோ கஸ்டமர் பிஹேவியருக்கு நாங்கள் ஏற்கனவே வரைஞ்சிருக்கோம். ஸோ அது போடுவோம். ஸோ இப்போ நான் வந்து கஸ்டமர் பிஹேவியர் பேஜ் செய்யப்படும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த முதல் செஞ்ச பேஜ் எப்படி கோல் பேஸ் பண்ணுறோம். ஸோ அதில் இருக்கிற சேஞ்சஸ் என்னென்னா இந்த ப்ளூ கலர் இது வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை மாற்றும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து இந்த மூவ் பண்ணிங்கன்னா சரி மூவ் பண்ணிட்டு இந்த
இதில் டெக்ஸ்ட்டை மாற்றிங்கன்னா சரி ஒயிட்டுக்கு. ஸோ ஒன்ஸ் அது நடந்ததுக்கப்புறம் ஸோ இங்கேயும் டிரான்சாக்ஷன் வரும். இதில் இப்போ கஸ்டமர் ஐடின்னு கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் ஐடி இதில் இதை கொடுப்போம்னா ஐட்டம் முதல் கொடுத்த மாதிரி ஐட்டமே கொடுத்து வச்சுருக்கோம். அண்ட் இதுக்கு வந்து லொக்கேஷன் கொடுக்குறதுல பேமெண்ட்னு கொடுப்போம். பேமெண்ட் மெத்தட். ஸோ இதில் எல்லாம் ட்ராப் டவுன் வர மாதிரி செஞ்சுருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன போட போகிறோம்னா டோட்டல் ஸ்பெண்ட் பை கஸ்டமர் போட போகிறோம். ஸோ இது ஒரு பார் சார்ட் வரப்போகுது. அண்ட் இது வந்து டோட்டல் ஸ்பெண்ட் பை இயர்னு கொடுப்போம். ஸோ ஐட்டம் இது. ஸோ அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பெண்ட் பை பேமெண்ட் மெத்தட்னு கொடுப்போம். இது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து குவான்டிட்டி பை இது வந்து கஸ்டமர் கேட்டகரின்னு கொடுப்போம். நான் கிராஃப் செஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸோ இது ஓகே எப்படின்னு கொடுக்க முடியும். இது கொஞ்சம் இதாகினீங்கன்னா சரி. ஓகே. ஸோ இதான் என்னோட 3 பேஜஸும். ஸோ இப்போ ஒன்ஸ் நீங்கள் பேஜஸ்லாம் இதாக்கினதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்க கேன்வாலேருந்து. ஸோ அது எப்படி பண்ணலாம்னா ஆல்ரெடி 3 ஃபைலையும் நீங்கள் பண்ணலாம். இல்லாட்டி ஒரு ஃபைலாக பண்ணலாம். நான் வந்து ஒரு ஃபைலை பண்ணுறேன். இன்னும் 3டைம் பண்ணும்போது அது இதில் போயிடும். ஸோ என்ன செய்யணும்னா டவுன்லோட்ஸில் போயிட்டு இப்போ நீங்கள் எதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது வரும். லைக் இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ட்ரீன்னு இருக்குது. அண்டு ஆல் எல்லா பேஜஸும் வரும். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் இந்த பேஜை டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ டவுன்லோட் ஆகுது. ஸோ பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ பேஜ் வந்து வந்துட்டு. ஸோ சேம் இது ஷேரில் போயிட்டு டவுன்லோட்டை செலக்ட் பண்ணிட்டு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் கொடுங்க. ஸோ பிஎன்ஜியில் திஸ் பேஜ் 2ன்றதை போகும் அண்ட் டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ டவுன்லோட் ஆகிட்டு ஸோ அடுத்தது இது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஷேர் டவுன்லோட் திஸ் பேஜ் 3ன்றதை டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ 3 மிஷினுக்கு டவுன்லோட் ஆகிட்டது. ஸோ இதுக்கப்புறம் பவுபிஐ இப்படி இந்த பேஜஸ் அப்லோட் எடுக்கணுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பவுபிஐ கொண்டு பார்க்குறோம். ஸோ பவுபிஐ செலக்ட் பண்ணணும். ஸோ பவுபிஐ லோடாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது மிஷினை பொறுத்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாங்க் ரிப்போர்ட்னு கொடுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னா நம்மளோட டேட்டா வந்து இங்கே கொண்டு வரும். ஸோ டேட்டாவை கொண்டு வர்றதுக்கு நிறைய வழி இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கெட் டேட்டான்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸலில் கொண்டு வரணும், மற்ற டேட்டா ஃப்ளோஸில், மற்றது எஸ்கியூஎல் சர்வர் மூலமாக கொண்டு வரணும், மற்றது சிஎஸ்சி ஃபைல்ஸ் அப்படி இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ எங்களோட இருக்கிற வந்து சிஎஸ்சி ஃபைல். ஸோ அதை போடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க க்ளீன்டுன்னு. ஸோ இதை நம்மளோட டேட்டா இன்லிஸ்ட் ப்ராசஸில் கடைசி அந்த அவுட்புட். ஸோ இதை கால் பண்ணும்போது ஓப்பன் கொடுங்க. ஸோ இதுக்கு ஒரு டைம் எடுக்கும் டேட்டா லோட் ஆகிறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டேட்டா செட் இருக்குது. அதுக்கு செக் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 வேல்யூஸ் அப்படி காட்டும். அண்ட் இதில் எதுவும் சேஞ்ச் பண்ண முடிஞ்சுன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவுக்கு போட்டு சொல்லி. ஸோ இது ஒரு விஷயம் இதாட்டி நீங்கள் வந்து லோட் கொடுப்பீங்க. எங்களை பவுபிஐ டேஷ்போர்ட்டுக்கு டேட்டா செட் லோட் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டான்ற ஒரு டேபிள் இந்த டேட்டா செட் இருக்கும். ஸோ உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டேஷ்போர்ட் வந்து க்ரியேட் பண்ண டேஷ்போர்ட் டெம்ப்ளேட்ஸ் இது கொண்டு வர போகிறோம். ஸோ அது எப்படி கொண்டு வர போகிறோம்னா விஷுவலைசேஷன் டேப் உங்களுக்கு தெரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
ஃபார்ம் ஆஃப் பேஜ்ன்றது டிபார்ட் பேஜ். ஸோ இதில் போயிட்டு கேன்வாஸ் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா இதை போயிட்டு ப்ரௌஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க இமேஜஸ். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இதில் டிரான்ஸ்பெரன்சி வந்து 100ல் இருக்கும். நீங்கள் 0ல் கொடுக்கும்போது பேஜ் வந்து வந்துடும். ஸோ சேமஸ் அடுத்த பேஜ் ஆட் பண்ணுறது ப்ளஸ் ஐக்கனுக்கு அதை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதே ஆப்ஷனில் இந்த பேஜ் 2 ஆட் பண்ணுங்க. அண்ட் டிரான்ஸ்பெரன்சி சைவர் ஆக்கினீங்கன்னா கேட்டகரி ஐட்டம் வரும். ஸோ அடுத்த பேஜ் இது மாதிரி ஆட் பண்ணுங்க. ஸோ இதையும் செலக்ட் பண்ணிங்கன்னா சரி. ஸோ இதுலேயும் டிரான்ஸ்பரன்சி 0 ஆக்கினீங்கன்னா சரி. ஸோ இதுதான் ஸோ எங்களோட டெம்ப்ளேட்ஸை கொண்டுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட இதான் விளையாட்டு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் இயர்னு இருக்குது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இயர்ஸை வந்து கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னா ஸ்லைசர் மாதிரி மீன்ஸ் ஸ்லைசர்ன்றது ஒரு ஃபில்டர் ஆப்ஷன். ஸோ அதை கூப்பிடுவோம் செலக்ட் பண்ணோம். ஸோ அந்த ஸ்லைசரில் பார்த்தீங்கன்னா இது உங்களோட டேட்டா செலக்ட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் இயர்னு இருக்குது. ஸோ அந்த ஃபீல்டில் இந்த டிரான்சாக்ஷன் இயரை போட்டிங்கன்னா ஸோ வருது இயர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பாக்ஸ் டைப்பில் இருக்கிறது இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிவ் விஷுவல்னு இருக்குது. இதில் போயிட்டு ஸ்லைசர் செட்டிங்ஸு போயிட்டு ஸ்டைல்ஸ்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைல்ஸ்னு கொடுங்க. ஸோ அந்த ஸ்டைல்ஸ்னு கொடுத்தப்பறம் பாக்ஸ் ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு பட் எங்களுக்கு 2023, 24, 25 அப்படி வரணும். ஸோ அதுக்கு என்ன செய்வீங்கன்னா முன்னாடி போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் ட்ராப் டவுன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட் ஹையராக்கின்னு அதை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இது போயிட்டு டேட் ஹையராக்கி செலக்ட் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இயர், குவார்ட்டர், மந்த் எப்படி இருக்குது. ஸோ இது நான் க்ளோஸ் பண்ணோம்னா சரி. இதில் பார்த்தீங்கன்னா இயர்னு காட்டுச்சு. ஸோ இயர் எடுத்தோம்னா சரி. ஸோ இது பெருசாக்கிட்டு ஸோ இது பெருசாகிட்டு இது வந்து சின்னாக்கினீங்கன்னா இப்படி வரும். ஸோ இதோட ஓகே ஆக்கிட்டு ஸோ வந்து எடுத்தீங்கன்னா சரி. அண்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செட் ஆகிட்டு 2023, 24, 25 சேம் தான் இது பண்ண போகிறோம். லொக்கேஷனுக்கு பண்ண போகிறோம். ஸோ இதே ஸ்லைசர் எடுங்க. ஸ்லைசர் எடுத்துட்டு ஸோ இதில் உங்களுக்கு இப்போ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங்ட்டு ஸோ உங்களுக்கு டேட்டா செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து 4 டைப் வரும். ஸோ 3 டைப் ஸ்டோர், மொபைல் ஆப், ஆன்லைனு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எதுவுமே செய்ய முடியும். ஸோ இதில் போயிட்டு என்ன செய்யணும், இந்த டிரான்சாக்ஷன் டேட்டா தூக்கிட்டு இதுக்கு பதிலாக லொக்கேஷனை போடணும். ஸோ லொக்கேஷனை போட்டிங்கன்னா சரி. ஸோ திருப்பி நீங்கள் இது செட்டிங்ஸ் போய் மாற்ற தேவைப்படும். ஸோ இதே நீங்கள் அவங்க போட்டிங்கன்னா சரி. ஸோ இப்போ சரி. இப்போ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் கேபிஐஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் நார்மலாக கார்டுன்றதை யூஸ் பண்ணுவோம். ஸோ கார்டு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா கார்டுன்னு இருக்குது. ஸோ அந்த கார்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி வருது. ஸோ இதில் இப்போ என்ன வெளியே சொன்னா டோட்டல் டிரான்சாக்ஷன்ன்றது வேணும். ஸோ மீன்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அப்படின்னா இத்தனை ரோஸ் இருக்குன்னு தெரிஞ்சா சரி. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நான் டேட்டா இன்வெஸ்ட் ப்ராசஸ்மே செஞ்சேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிரான்சாக்ஷன் எப்படி எடுத்துருக்கோம்னா லென்த் ஆஃப் எங்கள் டேட்டா செட் எடுத்தோம். ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி எடுத்தீங்கன்னாலும் ஓகே, கவுண்ட் ஆஃப் கஸ்டமர் ஐடி அது எடுத்தீங்கன்னாலும் ஓகே. ஸோ இதில் போயிட்டு கவுண்ட்னு கொடுத்தீங்கன்னா 10,000 ஓகே ஓகே. ஸோ கவுண்ட் எடுக்கலாம். இல்லாட்டி லொக்கேஷன் இது கவுண்ட் எடுத்தீங்கன்னா சரி. ஸோ இப்போ இந்த கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இருக்கிற கார்டுக்கு வந்து டைட்டில் மாதிரி வருது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் செட்டிங்ஸுக்கு போயிட்டு நீங்கள்
கஸ்டமர் ஐடி இருக்குது. ஸோ இது வந்து கால் அவுட்டில் போயிட்டு ஸோ லேபிள்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ இது வேல்யூஸ் வரும். ஸோ இது வந்து நீங்கள் கேயில் கொடுக்கணும். ஸோ இதை எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணி டோட்டல் ஸ்பெண்டே இருக்கும். ஸோ இது ரிமூவ் பண்ணிட்டு இதில் டோட்டல் ஸ்பெண்டை கொடுக்கணும். ஸோ இது மில்லியன்ஸில் வருது அண்ட் டீடைல்ஸ் ஆல். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியை எடுத்து போட்டிங்கன்னா வேல்யூஸ்க்கோ சரி. ஸோ 22,000 பொருட்கள் இதில் இருக்குது. ஸோ அது மாதிரி யூனிக் கஸ்டமருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடியா வந்து கொடுத்தீங்கன்னா சரி. இதில் பார்த்தீங்கன்னா கவுண்ட் டிஸ்டிங் கொடுத்தீங்கன்னா சரி. விச் மீன்ஸ் ஒரே வெளியே திருப்பி இதாகுது. அதே மாதிரி ஆவரேஜ் டிரான்சாக்ஷன் வேல்யூன்னா இதை அப்படியே டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்து இருக்கணும். ஸோ டோட்டல் ஸ்பெண்டில் பார்த்தீங்கன்னா சாமி இருக்குது. ஸோ இதுக்கு ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா சரி. பார்த்தீங்கன்னா 2.53K ஆகுது. அண்ட் ஆவரேஜ் ப்ரைஸ் பர் யூனிட்டுக்கு ப்ரைஸ் பர் யூனிட் எடுத்தீங்கன்னா சரி. ஸோ ப்ரைஸ் பர் யூனிட்டில் ஆவரேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் பர் யூனிட்னு வரும். ஸோ இதான் இது வந்து நம்மளுடைய இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2023க்கு நம்மளுக்கு வந்து 2023 இது வரும் 24 and 25க்கு வரும். ஸோ 2023-24 யூனிக் கஸ்டமர்ஸ் 200. அதை 195. அது இன்ஸ்டோரில் எத்தனை, மொபைல் ஆப்பில் எத்தனை பேர் வாங்கினாங்க அண்ட் ஆன்லைனில் எத்தனை பேர் வாங்கினாங்க பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பேஜஸ் போகிறோம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் இயர் அப்படி இங்கே பேஸ் பண்ணும். ஸோ சைஸ் கொஞ்சம் மாறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டகரி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ப்ராப்ளம் இதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைசர் ஒன்று இருக்கும். ஸோ ஸ்லைசர் ஒன்று எடுத்துகிட்டு கேட்டகரியை போடுவோம்ல. ஸோ கேட்டகரி போடும்போது இதில் எப்படி வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஃபார்மேட் விஷுவலுக்கு போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைசர் செட்டிங்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் ட்ராப் டவுன் கொடுத்தீங்கன்னா சரி. இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஓகே. சைஸ் அதுக்கு இது மாதிரி மாற்றினீங்கன்னா சரி. ஸோ இப்போ இந்த லேபிளும் தூக்க முடியும் விருப்பம். ஸோ ஸ்லைஸை ஹெடரை தூக்கினீங்கன்னா சரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும். ஸோ இதே தான் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி ஐட்டம் கொடுக்க போகிறோம். ஸோ ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேட்டகரி ரிமூவ் பண்ணிட்டு ஐட்டத்தை போடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் வந்துட்டு ஸோ செக் பண்ணி போயிடுவோம். ஐட்டம்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். ஸோ லொக்கேஷன் அவங்க ஸ்பீட்லி செஞ்சுட்டு ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறது. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ஸ்பெண்ட் பை கேட்டகரின்றது கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பார் சார்ட் எடுக்கும். ஸோ சார்ட் சேவ் பண்ணும். ஸோ ஹாரிசான்டலாக சேவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கிளாஸ்டர் பார் சார்ட் இருக்குன்றது நார்மல் பார் சார்ட் இருக்குது. ஸோ நார்மல் பார் சார்ட்ன்றது என்னன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பார் சார்ட்லேயே 2 வகை இருக்குன்னு சொன்னேன். ஸோ இப்போ பார் சார்ட் வந்து நார்மலாக இருக்க பார் சார்ட் வந்து ஒரு வேல்யூ இருக்கிறது. மற்றது டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்னு ஒரு இது அதை சேல்ஸ். ஸோ இது வந்து பார் சார்ட்டில் காட்டும்போது பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, ஃபோனு, மற்றது டேப்லெட்டு காட்டுறாங்க. இது அதே. ஸோ ஈச் ப்ராடக்ட் ஹேவ் 1 bar comparing with one measurement. ஸோ
இது கிளஸ்டர்னும் போது உங்களுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கும்போது லைக் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ஹெச்சில் வரப்போகிறது இந்த வேல்யூஸ், பட் எங்களுக்கு ஒய்ஹெச்சில் வரப்போது 2024-25. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்கு வருது, மற்றது 2024க்கு வருது, மற்ற 25க்கு வருது. ஸோ இதுதான் அந்த கிளஸ்டருக்கும் பட்ஜெட் உள்ள விஷயம். ஸோ கிளஸ்டர் வந்து ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ணுறது இல்லாட்டி நிறைய கேட்டகரி இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். பார் சார்ட் வந்து ஒரு இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம சினாரி அப்படி பார்த்தா நம்மளுக்கு நார்மல் பார் சார்ட்டே ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் டோட்டல் ஸ்பெண்ட் பை கேட்டகரின்னு கொடுக்குறோம். ஸோ எக்ஸ்ஹெச்சில் நாங்கள் கொடுக்க போகிறது வந்து டோட்டல் ஸ்பெண்டை கொடுக்க போகிறோம். அண்ட் வேல்யூவில் நாங்கள் கொடுக்க போகிறது வந்து கேட்டகரியை கொடுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை பார்க்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராஃபாக காட்டுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால சொல்ல முடியும் எது கூட போகுது, ஷாப்பிங்க்கு தான் கூட போகுது. அதே கடைசியாக க்ளோசரி. ஸோ இதில் உங்களுக்கு விருப்பம்னா ஃபில்டர் பண்ண முடியும். இப்போ கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி இதில் இப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இப்போ கேட்டகரிக்கு போயிட்டு ஃபில்டர் டைப்ல இருக்கும். இதில் போய்ட்டு டாப் 10 கொடுத்துட்டு இந்த டாப் 10க்கு வந்து 5 கொடுத்தீங்கன்னா முதல் 5 ஏதாவது நாங்கள் இதாக போனோம்னா டோட்டல் ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இப்போ அப்ளை ஃபில்டர் கொடுக்கும்போது நம்மளுக்கு முதல் 5 இது வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளைண்ட்டுக்கு காட்டி சொல்ல முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஹெடரை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெடர் ஐக்கன் இருக்கும், சாரி டைட்டில் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா சரி. ஸோ இதான் இந்த இது. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஐட்டம் பை இயர். ஸோ நார்மலாக இது ஒவ்வொரு வருஷம் எப்படி மாறுதுன்றது. ஸோ இதுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுறது லைன் சார்ட் தான். ஸோ அந்த லைன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டேட்டா கொடுக்கும், விச் மீன்ஸ் டைம் பீரியட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் வருது இயர் மந்த் இதுங்க. ஸோ நான் வந்து இயர் காட்டுவோம். அண்ட் ஒய்ஹெச்னு இருக்கிறது வந்து ஐட்டத்தை கொடுக்கும். ஸோ ஐட்டம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு வருஷம் இப்படி இதாக இருக்குது. ஸோ 2024 கவுண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறி இருக்குது, பிறகு டவுன் ஆகிட்டு. ஸோ இதெல்லாம் பிஸ்னஸுக்கு உதவியாக இருக்கும் ஃபியூச்சரில் செய்யும்போது. ஸோ இதுக்கு அப்புறம் இயர்ஸ் எல்லாம் குறையும்ன்ற. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹெடரையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா டைட்டில் ரிமூவ் பண்ணிங்கன்னா சரி. நான் டைட்டில் ரிமூவ் பண்ண ஏற்கனவே நான் 5 நிமிஷம் பண்ணிட்டேன். ஸோ இது தேவையில்லாமல் ஸோ அது நிறைய ஸ்பேஸும் பிடிக்கும். ஸோ யா ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் குவான்டிட்டி பை கேட்டகரி. ஸோ இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறது பை சார்ட். ஸோ இந்த பை சார்ட்டில் பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ன்றது வந்து என்னென்ன டைப்ஸ் நாங்கள் இதில் ஆட் பண்ண போகிறோம்ன்றது வேல்யூஸ் வந்து எதை காட்ட போகிறோம். ஸோ லெஜெண்டில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆட் பண்ண போகிறோம், வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது எது கூட பர்சன்டேஜ் எடுத்துருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன மீன் பண்ணுதுன்னா குவான்டிட்டி மொத்த பொருள் வாங்கினது இதில் காட்டியிருக்கோம். எவ்வளோ வாங்கியிருக்கோம், டோட்டல் குவான்டிட்டி 4000. ஸோ அந்த 4000ல் ஒவ்வொரு பொருளோட எந்த கேட்டகரி கூட செல்வாக்கு செலுத்துதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு இந்த கிராஃப் இந்த சார்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக காட்டுறது என்ன பண்ணலாம்னா இந்த லெஜெண்டை தூக்கலாம். ஸோ இதில் போயிட்டு லெஜெண்ட் ஆப்ஷனை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு டீட்டெயில் லேபிளில் ஆனால் டேபிள் கண்டென்ட்ல என்னென்ன வரும்ன்றதுல மேபி நீங்கள் பெர்சன்டேஜ் போடாமல் கேட்டகரி இதையும் போட்டாலே எனக்கு போதும். ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் இது நம்மளுக்கு டோட்டல் குவான்டிட்டியில் இதாக்குதுன்னு அதுக்கு வந்து ஈஸியாக வாங்கி கொள்ள முடியும். ஸோ அதுமாரி இந்த ஹெடரை தூக்கிட்டிங்கன்னா சரி. ஸோ இந்த ஹெடர் வந்து தூக்குறது ஜென்ரலில் போயிட்டு டைட்டில் தூக்கிட்டிங்கன்னா போட்டால் இன்னும் கொஞ்சம் பெருசாக காட்ட முடியும். ஸோ நீங்கள் இப்போ இதில் செலக்ட் பண்ணும்போது ஒரு வேலையை செஞ்ச மாதிரி இருக்கணும். ஸோ ஷாப்பிங் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற இது வரும். ஸோ அந்த கிராஃப் மாறுறதுன்னு பார்க்குறீங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஐட்டம் எவ்வளோ நாள் இருந்தது அந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது மேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பெண்ட் பை ஐட்டம் வந்து அதே பேட்ச் எடுப்பேன். ஸோ மேபி நம்ம கிளஸ்டர் யூஸ் பண்ணேன், பட் ரெண்டு வித்தியாசம் இல்லை. ஸோ மல்டிபிள் வேல்யூஸ் எந்த கிளஸ்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா YHல நம்ம என்ன போட போகிறோம்னா ஐட்டமாக கொடுப்போம்.
எக்ஸ் அச்சில் என்ன போட போகிறோம்னா டோட்டல் ஸ்பெண்ட் போட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஐட்டம் கூட போயிருக்குன்றது காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஆப்ஷன் யூஸ் பண்ண ஃபில்டர் மாதிரி டாப் என்ன யூஸ் பண்ண எனக்கு நிறைய இருக்குது. இதில் டாப் 5 மட்டும் போதுன்னா ஐட்டமுக்கு போயிட்டு ஸோ அதுதான் ஃபில்டர் ஆப்ஷன் இதில் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிட்டு ஐட்டமுக்கு போயிட்டு ஸோ பேசிக் ஃபில்டர் வந்து டாப் 10 கொடுத்துட்டு டாப் 5 கொடுத்துட்டு இதுக்கு இது வந்து டோட்டல் ஸ்பெண்ட் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இதுக்கப்புறம் இதை ஆப்பர் ஃபில்டர்னு போது எதுக்கு கூட போயிருக்குன்றது காட்டு. ஸோ இது நீங்கள் இந்த இது ஃபில்டர் பண்ணாலும் டோட்டல் ஸ்பெண்ட் எவ்வளோன்னு சொல்லி காட்டும். அண்டு இது நீங்கள் வேணால் உங்களோட டைட்டில் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலில் போயிட்டு டைட்டில் ஆஃப் பண்ணிங்கன்னா சரி. அண்டு ஸோ இப்போ அடுத்தது நான் அடுத்த பேஜ் போகிறோம். ஸோ அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிஹேவியர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் எதுக்கு எப்படி எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ போட்டாச்சு. இப்போ இதுக்கு இந்த ட்ராப் டவுனுக்கு இதை நீங்கள் காப்பி பண்ணி போட்டிங்கன்னா ஈஸி. நாங்கள் ஏற்கனவே ஆப்ஷன்ஸ் மாற்றிருக்கீங்களுக்கு ஏற்கனவே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் கஸ்டமர் ஐடியை போட்டிங்கன்னா சரி. ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டுக்கு இது செலக்ட் பண்ணிவிட்டு இதை தூக்கிட்டு கேட்டகரியை தூக்கிட்டு கஸ்டமர் ஐடியை போட்டிங்கன்னா சரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கஸ்டமர்னா அதை செலக்ட் பண்ண முடியும். அண்டு இது ஐட்டமுக்கு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸி. ஸோ நீங்கள் போயிட்டு இந்த ஐட்டமில் இதுக்கு ஐட்டம் நீங்கள் போட்டிங்கன்னா சரி. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை ஃபீல்ட் ஆட் பண்ணி ஐட்டம் வந்திருக்கான்னு பாருங்கள். அடுத்து நான் பார்க்குறது பேமெண்ட் மெத்தட். ஸோ எங்கள் டேட்டா சரி செட் பண்ணி பார்த்தா எங்கள் பேமெண்ட் மெத்தட் வந்து 4 இருக்குது. கேஷ், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அண்ட் டிஜிட்டல் வாலெட். ஸோ அதை இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபில்டர் இதே யூஸ் பண்ணோம். ஸோ இதில் அப்படியே இதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் இப்போ டிரான்சாக்ஷன் இது போடலாம். பேமெண்ட் மெத்தட்டை போடுவோம். போட்டுட்டு அதுக்கு நீங்கள் சைஸ் பார்த்தீங்கன்னா சரி. கொஞ்சம் நீட்டாக வந்து நீட்டிட்டு ஓகே. ஸோ இது ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது சரி. இப்போ நாங்கள் செய்ய போகிற சார்ட். ஸோ இப்போ சார்ட்டில் என்ன செய்ய போகிறோம்னா டோட்டல் ஸ்பெண்ட் பை கஸ்டமரை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ இது ட்ராக்டட் பாய்க்கு வந்து YH வந்து கஸ்டமர் ஐடி கொடுக்க போகிறோம். X ஆக்சில் வந்து டோட்டல் ஸ்பெண்டை கொடுக்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய இது வருது. ஸோ கஸ்டமர் 0033 தான் கூட ஸ்பெண்ட் பண்ணிக்க மணி. ஸோ இது உங்களுக்கு தேவைன்னா டாப் 10 இல்லை டாப் 5 கொடுக்கலாம். ஸோ நாங்கள் இதுக்கு டாப் 5 வேணால் கொடுக்கலாம் டைரெக்ட் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நாங்கள் இது ஃபில்டர் பண்ணோம். டாப் 10 ஸோ டாப் 10 கொடுப்போம். ஃபில்டர் பை டோட்டல் ஸ்பெண்ட் கொடுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அது ஒன்று இருக்கும். ஸோ இது சரி. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து டோட்டல் ஸ்பெண்ட் பை இயர். ஸோ இது இயர் டைம் சரி. இது வந்து இப்போ டைம் ரிலேட் ஆனது. ஸோ இது கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளாது. ஏன்னா நீங்கள் இப்போ அடுத்த சார்ட் கிளிக் பண்ணும்போது இது அந்த சார்ட்டுக்காக மாறிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எம்டி ஸ்பேஸில் கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா அங்கே வந்து லீவ் ஆகிட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் லைன் சார்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லைன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஹெச்சில் நாங்கள் வந்து டிரான்சாக்ஷன் டேட்டா போட போகிறோம். ஸோ எங்களுக்கு சேம் அந்த ஆப்ஷன் தான். ஸோ இது வந்து இயர் எடுப்போம். அண்டு YHல வந்து டோட்டல் ஸ்பெண்ட் போட போகிறோம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு கஸ்டமர் பிஹேவியர் மெயின் விஷயம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஒரு வருஷம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றதை காட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பெண்ட் வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் குறைஞ்சிருக்க மாதிரி தான் குறைஞ்சிருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 10 மில்லியன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிறகு அப்படியே டவுன் ஆகுது. உங்களுக்கு தெரியுது 79K அப்படி இப்படின்னு வந்து ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயும் டைட்டில் தூக்கலாம். ஏன்னா நாங்கள் மேலே போட்டிருக்கிறோம். ஸோ அப்படி எடுக்கும்போது ஸ்பேஸ் கொஞ்சம் கூட வரும். அது மாதிரி இதுலேயும் டைட்டில் தூக்கும். இது பார்த்தீங்கன்னா
ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பெண்ட் பேமெண்ட் மெத்தட்ல இருக்குது. ஸோ இதுக்கு பை சார்ட் ஹைட் பண்ண போகிறோம் சரி மெசேஜ். ஸோ இதில் இருந்து காப்பி பண்ணி போட்டாங்க ஈஸி மீன்ஸ் நாங்கள் செட்டிங்ஸ் மாற்ற தேவையில்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ஸ்பெண்ட் பை பேமெண்ட் பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் வந்து எதை கொடுக்க போகிறோம்னா பேமெண்ட் மெத்தடை கொடுக்க போகிறோம். அண்டு வேல்யூஸ் வந்து டோட்டல் ஸ்பெண்டை கொடுக்க போகிறோம். ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்துருக்குமே லைக் அதில் வந்து கூட இதில் எந்தெந்த பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து வந்ததுன்றது தான் இங்கே மீனிங். ஸோ பார்த்தீங்கன்னா கேஷாக 28% வந்துருக்குது, டிஜிட்டல் வாலெட்லேருந்து 30% வந்துருக்குது, டெபிட் கார்ட்லேருந்து 14, மற்ற கிரெடிட் கார்ட்லேருந்து 25% வந்துருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதும் ஸோ கிளைண்ட்ஸ் கூட எதை யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கிட்ட நம்ம ஃபியூச்சரில் இதை மாற்ற முடியும். ஸோ டோட்டல் ஸ்பெண்ட் வந்து உங்களுக்கு கூட அந்த இது வந்து டிஜிட்டல் வாலெட் தான் கூட யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ அப்படி இப்போ நீங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இதுலேயும் டிஜிட்டல் வாலெட் எடுத்தீங்கன்னா காட்டும் இவ்வளோ எந்தெந்த கஸ்டமர் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் டிஜிட்டல் வாலெட்டில் அந்த மாதிரி. ஸோ சேம் கேஷுக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து குவான்டிட்டி பை கஸ்டமர் அண்ட் கேட்டகரிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து காலம் சார்ட் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஸோ குவான்டிட்டி சரி இதுக்கு வந்து நான் வந்து சேம்னஸ் நம்மளோட கிளஸ்டர்ட் பார் எடுக்க போகிறோம். கிளஸ்டர்ட் பார் எடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ YH இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி வரும், அண்ட் XHல பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வரும், அண்ட் லெஜெண்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா கூட யார் வாங்கியிருக்காங்கன்னா 014, பட் கூட யார் செலவழிச்சிருக்காங்கன்னா 033. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பொருள் கூட வாங்கியிருக்கான்றக்காக தான் அவங்கள்ட்ட என்ன கூட காசு வர முடியல. ஸோ அந்த ஒரு விஷயம் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ஒரு பொருளோட ப்ரைஸும் வித்தியாசப்படும். ஸோ இவர் இப்போ கம்மியான விலைக்கு நிறைய பொருள் வாங்கியிருந்தால் மேபி இவரோட கூட இருக்கலாம், எக்ஸ்பென்சிவான பொருள் வாங்கியிருந்தா இவர் கூட செலவழிச்சிருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நான் இதாகலாம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷலாக இது சேர்க்கலாம்னா லெஜெண்ட்னு. ஸோ இப்போ இந்த லெஜெண்டுக்கு நான் வந்து கேட்டகரியை ஆட் பண்ணுங்கள், இந்த கேட்டகரிக்கு கிளைண்ட் வந்து கொடுத்துருக்கான்றத பார்க்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூட கூட பொருள் வாங்கியிருக்கிறது எந்த மாதிரி டைப்பு கூட வாங்கியிருக்காங்கன்றத பார்க்க முடியும். ஸோ இதில் நாங்கள் போயிட்டு ஃபில்டர் பண்ண முடியும். கஸ்டமர் ஐடியில் போயிட்டு ஃபில்டர் பண்ணுவோம். டாப் 5 இதனால் நாங்கள் ஃபில்டர் பண்ண போகிறோம்னா குவான்டிட்டியாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படிங்கும்போது இன்னைக்கு இது ஈஸியாக தெரியுது. ஸோ கூட பொருள் வாங்கின கிளைண்ட்ஸ் எந்த கேட்டகரிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. ஸோ இதில் இந்த டைட்டில் ரிமூவ் பண்ணோம்னா நம்மளுக்கு இல்லாட்டி படுத்த பிடிக்கும். ஸோ இது பார்த்து தெரியுது. ஸோ ஒரு கலர் என்ன மீன் பண்ணுதுன்றது சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் தான் நமக்கு வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ன்ற க்ளோசரிஸ் தான் கூட இதாக இருக்குது. அடுத்த பர்பிள் அந்த வகையில் பார்க்கும்போது உங்களால் கண்டுபிடிக்க முடியும் எந்த இதுக்கு கிளைண்ட்ஸ் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஜஸ் நான் க்ரியேட் பண்ணி செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பேஜஸில் வந்து பட்டன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ண அந்த பேஜுக்கு மூவ் ஆகிற மாதிரியும் செய்ய முடியும். அது எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன். இந்த பட்டன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறேன்னா இன்சர்ட்டுக்கு போயிட்டு இந்த பட்டன்ஸ் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு பிளாங்க்ன்றதை செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணி அந்த பிரிண்ட் வரும். ஸோ இதை வந்து என்ன செய்யணும், இதுக்கு ஏற்ற மாதிரி சரியாக செஞ்சுட்டு ஸோ செட்டிங்ஸுக்கு போங்க. ஸோ இது கிளிக் செட்டிங்ஸ் பட்டன்ஸில் போயிட்டு ஸ்டைல் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் இருக்கும், அதை ஒன் பண்ணணும். ஒன் பண்ணிட்டு டைப் கேட்கும், அதுக்கு வந்து பேஜ் நேவிகேஷன் கொடுங்க. ஸோ டெஸ்டினேஷன் வந்து பேஜ் 2. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த பட்டன் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஸ்டைலில் போயிட்டு போர்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இது திட்ட போகும்போது கண்ட்ரோல் மற்றது மவுஸில் கிளிக் பண்ணிங்கன்னா கண்ட்ரோலோட மவுஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு நேவிகேட் ஆகும். ஸோ சேம் எல்லாத்துக்கும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த பார்டர் எதுக்கு தூக்கணும்னா
தெரியாமல் இருக்கிறது பட்டன் இந்த ஐக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா பேஜ் 2 கொடுத்தீங்கன்னா சரி, பேஜ் நேவிகேஷன் பேஜ் 3. ஸோ இது மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் அண்ட் மவுஸால் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் எடுத்துக்கலாம். ஸோ சேம் ஆஸ் இது ஹோமுக்கும் கொடுத்தீங்கன்னா சரி, ஹோமுக்கு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக செய்யணும். நான் சிங்கிள் மாற்றம் சிங்கிள் தான் டப்டாக செய்யலாம். ஸோ கண்ட்ரோல் செய்ய வந்துட்டு வந்து பேஜ் 1 போவேன். அண்ட் இது பேஜ் 2 பேஜ் 3க்கு போனேன். ஸோ சேம் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி எடுத்து செஞ்சீங்கன்னா சரி. ஸோ இது வந்து எனக்கு உங்களுக்கு ஷோ காட்டணும்னு நினச்சது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அமைக்கிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி இதுக்கு வரும். ஸோ சேம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சரி. ஸோ இதான் உங்களுக்கு நான் காட்டணும்னு வச்சுது. ஸோ இந்த டேஷ்போர்ட் செய்கிறது எவ்வளோ ஈஸின்னு. ஸோ இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களோட கிளைண்ட்டு உங்களுக்கு ஓகே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 2024 ஸ்டோரில் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா வேல்யூஸ் காட்டுது. அண்ட் 2024 மொபைல் ஆப் வேல்யூ காட்டுச்சு ஆன்லைன். அது மாதிரி 2023 ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் காட்டுறது கிளைண்ட்ஸ் உதவியாக இருக்கும். ஸோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ரெஃபர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.